نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى لقد كانت لكم أسوة حسنة في إبراهيم والذين معه. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஜும்மாவிலே கலந்து கொண்டு அல்லாஹ்வின் அருளை பெற வேண்டும் என்ற நன்னோக்கில் இங்கு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் அல்லாஹ் எதனை ஏவிருக்கின்றானோ அதனை முழுமையாக எடுத்து நடக்குமாறும், அதே போன்று அவன் எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கின்றானோ அவற்றை விட்டு தவிர்ந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத் செய்து கொள்கின்றேன். ஹஜ் பெருநாள் என்னும் இந்த புனித நாளிலே அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிடுகின்ற, குர்பான் கொடுக்கின்ற புனிதமான ஐயாமு தஷ்ரீக் நாளிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும் நாங்கள் இந்த ஹஜ் பெருநாளை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த ஹஜ் பெருநாள் வந்துவிட்டால் நாங்கள் அதிகமாக எங்களுடைய காதுகளிலே கேட்கின்ற ஒரு பேர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தையும் அவர்களுடைய அந்த பின்னணி வரலாற்றையும் நாங்கள் சிறு வயதிலிருந்தே தெரிந்து வைத்திருக்கின்றோம். எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். இருந்தாலும் கூட அந்த வரலாறு எங்களுக்கு படிப்பிக்கின்ற பாடங்கள் என்ன, அதிலிருந்து நாங்கள் எத்தகைய படிப்பினைகளை பெறலாம் என்ற விடயத்தை சிறிது நினைவூட்டலாம் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறும்போது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலும் அவர்களோடு இருந்தவர்களிலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும், பொதுவாக ஹஜ் என்று சொன்னால் எங்களுடைய இஸ்லாத்தின் அடிப்படை கடமைகளில் 5வது கடமை ஹஜ் என்பது எல்லோருக்கும் தெரியும். அந்த ஹஜ் என்னும் அந்த இபாதத்தை பொறுத்தவரையில் முழுமையாகவே அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் பின்னணியாக கொண்ட மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. இந்த இபாதத் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் மிக்க அந்த குடும்பத்தின் தியாகத்தை நாங்கள் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்களுக்கு தெரியும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாக காபாவை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிறப்புகளை பற்றி சொல்வதாக இருந்தால் அதை தனியாக சொல்லிக் கொண்டே போகலாம். அதனை சுருக்கமாக பார்த்தோம் என்றால், நாங்கள் இன்று காபத்துல்லா என்று சொல்கின்ற முஸ்லிம்களுடைய இதயமாக கருதப்படுகின்ற உலகின் மத்திய பகுதியிலே அமைந்துள்ள அந்த புனித இல்லத்தை நிர்மாணித்தவர், புனர் நிர்மாணம் செய்தவர் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் ஆசைப்படுகின்றோம், அந்த இடத்தில் அந்த புனித ஸ்தலத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும், அந்த இடத்திலே எங்களுடைய கால் தடம் பதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். ஆனால் அல்லாஹ் தாலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த தியாகத்தின் விளைவாக அந்த இப்ராஹிம் நபியுடைய கால் தடத்தை உலகம் அழியும் வரைக்கும் அங்கே பதிவு செய்து வைத்திருக்கின்றார். மகாம் இப்ராஹிம் என்று நாங்கள் அங்கே ஹஜ்ஜிக்காக செல்பவர்கள் கஅபாவுக்கு பக்கத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கால் தடத்தை பார்க்கின்ற பாக்கியத்தை பெறலாம். அந்த அளவுக்கு இந்த உலக வரலாற்றிலே அந்த கஅபத்துல்லாவுக்கு பக்கத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் தடத்தை அல்லாஹு தாலா உலகம் அலையும் வரைக்கும் பாதுகாப்பதாக
அங்கே அந்த மகாம் இப்ராஹிம் என்ற இடத்தை வைத்தது மாத்திரமல்ல, நினைவாக வைத்தது மாத்திரமல்ல, வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கால் தடம் இருக்கின்ற இடம் இருக்கின்றதே, அதனை உங்களுடைய தொழுகைக்கான இடமாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பொதுவாக காபாவை தவாப் செய்தவர்கள் தவாஃபின் பின்னர் அந்த தவாஃபை முடித்துவிட்டு அந்த மகாம் இப்ராஹிமுக்கு பின்னால் நின்று அதற்கு நேராக நின்றுதான் எல்லோரும் தொழுவார்கள். அப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்ற இமாம்கள் சொல்கின்றார்கள், அங்கே மாத்திரமல்ல, அரபா மைதானமாக இருந்தாலும் சரி, மினாவாக இருந்தாலும் சரி, இந்த காபத் அந்த ஹஜ்ஜிலே கல்லறிகின்ற விடயமாக இருந்தாலும் சரி, எல்லா விடயங்களும் இந்த மகாம் இப்ராஹிம் என்ற அந்த வசனத்திற்குள் உள்ளடங்குகின்றது. அந்த வகையில் ஹஜ்ஜிக்காக செல்கின்றவர்கள் அனைவரும் இந்த இப்ராஹிம் நபியுடைய நினைவாகத்தான் அத்தனை இபாதத்துகளையும் அல்லாஹ்வுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த அளவுக்கு ஒரு 5000 வருடங்களுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு மனிதர் ஏன் கண்ணியப்படுத்தப்படுகின்றார் என்றால் அவருடைய தியாகம். அல்லாஹ்வுக்காக அவர் அந்த அளவு அர்ப்பணம் செய்திருக்கின்றார். அவருடைய அர்ப்பணம் என்ன, அவருடைய வரலாற்றிலிருந்து நாங்கள் பெறுகின்ற படிப்பினை என்ன என்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையிலே முதலாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் பகுதி பகுதியாக கூறி காட்டுகின்றான். மிக முக்கியமாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் இந்த உலக வரலாற்றிலே ஏகத்துவ பிரச்சாரத்தில் ஓரிரை கொள்கையை உறுதியாக எடுத்து சொல்வதில் முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் ஒருவன் தான், அவனை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை அவர்களுடைய ஊர் மக்களுக்கு சொன்னார்கள், அவர்களுடைய குடும்பத்தினருக்கு சொன்னார்கள், அவருடைய பிரதேசத்தின் ஆட்சியாளருக்கு சொன்னார்கள். அப்படி எந்த அளவுக்கு தன்னால் முடிந்த அளவு அந்த பிரச்சாரத்தை முழுமையாக தன்னை அர்ப்பணித்து ஈடுபட்டார்கள். அந்த பிரச்சாரத்தையும் அந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை விஞ்ஞான பூர்வமாக அறிவுபூர்வமாக எல்லோருக்கும் விளக்குகின்ற விதத்தில் அல்லாஹ் ஒருவன்தான் என்பதை அவர்கள் பகுத்தறிவு ரீதியாக எடுத்து சொன்னார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றார். இந்த அளவு இந்த பிரச்சாரத்தை அவர்கள் செய்த போது அவர்களுக்கு பல வகையிலும் எதிர்ப்பு வந்தது. அவர்களுடைய வீட்டுக்குள்ளே எதிர்ப்பு வந்தது. நாட்டு அரசன் எதிர்த்தான். எதையும் அவர்கள் பொருட்படுத்தாமல் தன்னுடைய பிரச்சாரத்தை தொடர்ந்தார்கள். எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அந்த நம்ரூத் என்ற மன்னன் கடைசியாக அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த பெரும் நெருப்பை மூட்டி அந்த நெருப்புக்குள்ளே அவர்களை போடுகின்றான். அல்லாஹு தஆலா அந்த கொடிய நெருப்பிலிருந்து, அந்த மிகப்பெரிய அனல் கக்கும் அந்த நெருப்பிலிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான் என்ற செய்தியும் எங்களுக்கு தெரியும். இதன் பின்னர் அவர்களுடைய தந்தை அவர்களுக்காக தந்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சுவர்க்கத்துக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள், பிரச்சாரம் செய்கின்றார்கள். இறுதியாக தந்தை சொல்கின்றார், இந்த வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று. அவர்கள் இறுதியாக ஊரை விட்டு துரத்தப்படுகின்றார்கள். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் என்ற அந்த நாட்டிலே ஊர் என்ற பிரதேசத்தில், ஊர் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர்கள். அதனால் அவருடைய கிராமம் ஊர் என்று வந்ததால் தான் இன்று முஸ்லிம்கள் வாழ்கின்ற ஊர்களில் எல்லாம் ஏதோ அந்த ஊர் என்ற பெயரும் சேர்க்கப்படுகின்றது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். அந்த அளவுக்கு முஸ்லிம்களுடைய அந்த வாழ்விலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாறு தாக்கம் செலுத்துகின்றது. அதன் பின்னர் அவர்களுடைய ஊர் என்ற அந்த பிரதேசத்திலிருந்து பலஸ்தீனுக்கு செல்கின்றார்கள். அதன் பின்னர் அங்கிருந்து இந்த காபாவுக்கு செல்கின்றார்கள். அந்த காபாவுக்கு செல்கின்ற போது அங்கே அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செல்கின்றார்கள். மிக முதிய வயதிலே அவருக்கு தவம் இருந்து பெற்ற அந்த குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த அன்னை ஹாஜரா அவர்களையும் யாரும் எந்த மனிதர்களும் இல்லாத, எந்த புட்பூண்டுகளும் இல்லாத
பாலைவனம் கருகு அந்த அளவுக்கு தற்போது கூட வெயிலின் அகோரத்தினால் தாங்க முடியாத அளவு இன்று கூட நாங்கள் அந்த சூழ்நிலையை அங்குள்ள காலநிலையை பார்க்கின்றோம் என்றால் 5000 வருடங்களுக்கு முன்னர் அது ஒரு மலைகள் சூழ்ந்த ஒரு பள்ளத்தாக்கு. அந்த மலைகளின் வெப்பத்தினால் அந்த சூழலிலே வாழ்வது கூட கஷ்டமாக இருந்தது. அந்த அளவு மிகவும் வறண்ட ஒரு பிரதேசத்திலே அவர்கள் தன்னுடைய மனைவியை விட்டு செல்கின்றார்கள், தன்னுடைய மகனை விட்டு செல்கின்றார்கள். அங்கே கொண்டு அந்த காபத்துல்லா அமைந்திருக்கின்ற அந்த இடத்திலே விட்டுவிட்டு, அப்போது காபா இருக்கவில்லை. அந்த காபாவுடைய ஆரம்ப காலத்திலே அந்த காபாவுடைய வரலாறு மிக நீண்ட வரலாறு. அந்த வகையிலே அந்த காபாவை பற்றி பல கருத்துக்கள் இருக்கின்றது. ஆரம்பத்திலே மலக்குகள் தான் முதலாவது அதனை கட்டினார்கள். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதன் பின்னர் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புனர் நிர்மாணம் செய்தார்கள். அந்த காபா தான் இன்று வரைக்கும் நிலைத்திருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் வரலாற்றிலே பார்க்கின்றோம். அந்த வகையிலே அந்த காபா இருக்கின்ற அந்த இடத்திலே அந்த தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய மகனையும் விட்டு செல்லும் போது அந்த மனைவி கேட்கின்றார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நபியை பார்த்து கேட்கின்றார்கள், நீங்கள் எந்த புட்பூண்டுகளும் அற்ற இந்த பிரதேசத்திலே எங்களை விட்டு செல்கின்றீர்களே ஏன் என்று கேட்கின்றார்கள். அந்த கேள்விக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களால் பதில் செல்ல முடியாமல் போகின்றது. அந்த பதில் செல்ல முடியாமல் அவர்கள் என்ன செல்வதென்று எதுவுமே பேசவில்லை. அப்போது மாறி தன்னுடைய மனைவி கேட்கின்றார்கள், இது இறைவனுடைய கட்டளையா என்று கேட்கின்றார்கள். ஆம் என்ற பதில் மாத்திரம் வருகின்றது. நான் ஏன் இதனை செல்கின்றேன் என்றால், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம் அல்லாஹ்வுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கவில்லை. அவருடைய மனைவி, அவருடைய மகன் என்று அனைவரும் அல்லாஹ்வுக்காக தங்களுடைய வாழ்வை முழுமையாக 100% அவர்கள் அர்ப்பணம் செய்தார்கள். அதனால் தான் பிற்காலத்திலே நாங்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வளர்ந்ததன் பின்னர் மீண்டும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்தபோது அவருக்கு மீண்டும் சோதனை ஏற்படுகின்றது. தன்னுடைய மகனை அறுப்பதாக கனவு காண்கின்றார்கள். தன்னுடைய மகனிடமே அந்த கனவை சொல்கின்றார்கள். யா புனைய இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபன்லுர் மாதா தரா. நான் மகனே உங்களை அறுப்பதாக நான் என்னுடைய கனவிலே கண்டேன். உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டபோது, யா அபதி இஃப்அல் மா துமர், என்னுடைய தந்தையே, உங்களுக்கு அல்லாஹ் என்ன கட்டளையை சொன்னானோ அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய சிறிய குழந்தையாக இருந்த அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வரலாறு நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகின்ற தெரிந்த வரலாறு தான். ஆனால் நாங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், எங்களுடைய முன்மாதிரியாக இருக்கின்ற இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு எப்படி கட்டுப்பட்டார்களோ, தன்னுடைய மகன் தவமிருந்து பெற்ற மகன், அதுவும் மிகவும் முதிய வயதிலே சுமார் 80 வயதுக்கு பிறகு கிடைத்த மகன், அந்த மகனை அறுப்பதற்கு மனிதன் என்ற அந்த மனதை கொண்டு எங்களால் சாத்தியம் என்று கருதவே முடியாது. ஆனால் அவர் அல்லாஹ்வுடைய கட்டளை என்பதனால் அறுப்பதற்கு முன் வந்தார். அதே போன்று மகனை பொறுத்தவரையில் மகனும் அல்லாஹ்வுக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க துணிந்தார். அதனை நினைவு கூறுவதற்காகத்தான் இன்று நாங்கள் ஒவ்வொரு ஹஜ்ஜி பெருநாளிலும் இந்த குர்பான் கொடுக்கின்ற அந்த நிகழ்வை, அந்த இபாதத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் குர்பான் கொடுக்கும் போது அந்த நினைவு, அந்த தியாகம் எங்களுக்கு ஞாபகம் பெற வேண்டும். அல்லாஹ்வுக்காகத்தான் நாங்கள் எங்களுடைய அனைத்தையும் செய்கின்றோம், அனைத்தையும் செய்ய வேண்டும் என்ற நினைவு எங்களுக்கு வர வேண்டும். நாங்கள் தொழுகையிலே முதலாவது தக்பீர் கட்டியவுடன் நாங்கள் வஜ்ஜஹது வஜ்ஹியல் இல்லதி ஃபதரஸ் ஸமாவாதி என்ற விடயத்தை ஓதிவிட்டு அடுத்ததாக சொல்கின்றோம், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய இந்த குர்பான், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய மரணம்
எல்லாம் அல்லாஹ்வுக்காக என்று நாங்கள் தக்பீர் கட்டியவுடன் அல்லாஹ்வுடன் நாங்கள் ஒப்பந்தம் செய்கின்றோம். இந்த ஒப்பந்தத்தை இந்த உலகத்திலே முதலாக செய்தது அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த 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 வஜ்ஜகத்தை நாங்கள் தொழுகையை தக்பீர் கட்டியவுடன் ஓதும் போது எங்களுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த நினைவு எங்களுக்கு வர வேண்டும். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம். அல்லாஹ் தஆலா அந்த இப்ராஹிம் நபியை பார்த்து, இப்ராஹிமே நான் சொல்வதற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொன்ன போது கால எந்த மறுப்பும் இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், நான் அல்லாஹ்வுக்காக நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் என்று அந்த இப்ராஹிம் நபி சொன்னார் என்று அல்லாஹ் தஆலா புகழ்கின்றான். நாங்கள் எதுவாக இருந்தாலும் சற்று சிந்திப்போம் அல்லது யோசிப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் அந்த மறு யோசனை இல்லாமல் எந்த தயக்கமும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முழுமையாக கட்டுப்பட்டார்கள். அது தன்னுடைய மனைவியை அந்த பாலைவனத்திலே தன்னந்தனியாக விட்டு வரும்போது அவர்கள் எதனையும் யோசிக்கவில்லை. அல்லாஹ் அங்கு அந்த தியாகத்தின் விளைவாக அவர்கள் மனைவியை விட்டு ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். ரப்பனா ரப்பி இன்னி அஸ்கன்து மின் ذُرِّيَّتِي بِوَادٍ غَيْرِ ذِي زَرْعٍ இந்த பைத்திக்கல் முஹர்ரம், யா அல்லாஹ் உனது புனித இந்த காபாவுக்கு பக்கத்திலே எனது மனைவியையும் பிள்ளையை விட்டு செல்கின்றேன். ஒரு புட்பூண்டுகளும் இல்லை, யாரும் எந்த மனிதர்களும் இல்லை. எனவே அந்த இடத்தை நீ பரக்கத்தானதாக ஆக்கி விடுவாயாக. அங்கு பழங்கள் வந்து சேருவதற்கான ஏற்பாட்டை செய்துவிடு. மக்கள் அங்கு அதை நாடி வர வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடு என்று அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார்கள். இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்கின்றார்கள், இந்த இப்ராஹிம் நபியுடைய பிரார்த்தனையின் விளைவாகத்தான் இன்று அந்த சவுதி அரேபியா இன்று செல்வ செழிப்புள்ள ஒரு நாடாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, உலகத்திலே எங்கும் இல்லாத பொதுவாக ஒவ்வொரு காலப்பகுதியிலும் ஒவ்வொரு சீசனிலும் தான் பல வகைகளை நாங்கள் காணலாம். ஆனால் உலகில் உள்ள அனைத்து பல வகைகளையும் எந்த காலப்பகுதியிலும் அந்த மக்காவை சூழ உள்ள அந்த பிரதேசங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இன்று இருக்கின்றது என்றால் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த துஆ தான் காரணம். அதே போன்று அதன் பின்னர் காபாவை புனர் நிர்மாணம் செய்த பின்னர் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹஜ் என்ற அந்த சூறாவிலே சொல்கின்றான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் மக்களை ஹஜ்ஜிக்கு வருமாறு அழைத்தார்கள். அந்த வகையிலும் இந்த ஹஜ்ஜிக்காக முதலாவது அழைப்பு விடுத்தவர் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான். அந்த ஹஜ்ஜுடைய அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்துமே முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அல்லாஹ்வுக்காக என்று செய்கின்ற இறுதி கடமையாக இருக்கின்றது. அந்த கடமைகள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை முதன்மைப்படுத்துவதாக இருக்கின்றது. அந்த உணர்வை நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கின்றது. அதனைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இப்ராஹிம் நபி மாத்திரமல்ல, அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் இந்த இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய தங்களை முழுமையாக அர்ப்பணித்தார்கள். தங்களை முழுமையாக அர்ப்பணித்ததால் தான் அந்த குடும்பம் உலகம் அழியும் வரைக்கும் போற்றப்படுகின்றார்கள். அதனால் தான் நாங்கள் தொழுகையிலே ஒவ்வொரு அத்தஹியாத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்கின்றோம். அத்தஹியாத்திலே ஸலவாத் இப்ராஹிமியா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த அந்த ஸலவாத்திலே நாங்கள் நபி அவர்களுக்காக ஸலவாத் ஓதுவது எங்கள் மீது கட்டாய கடமையாக இருக்கின்றது. அல் குர்ஆனுடைய கட்டளையாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், இன்னல்லாஹு மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் செல்கின்றார்கள். எனவே மூமின்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா எங்களுக்கு கட்டளையிடுகின்றான். அந்த கட்டளைக்கேற்ப நாங்கள் கட்டாயம் இந்த எங்களுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் செல்வது கட்டாயமாக இருக்கின்றது.
அந்த சலவாத்தின் சிறப்புகளை நாங்கள் வேறாக கட்டாயம் படிக்க வேண்டும். அந்த அளவுக்கு அந்த சலவாத் செல்வதனால், அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை தினத்திலே நாங்கள் இந்த சலவாத் செல்லும் போது விசேடமாக பல்வேறு நன்மைகள் இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். இந்த சலவாத் இப்ராஹிமியா என்ற இந்த சலவாத்திலே உள்ள விசேட அம்சம் என்னவென்றால், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். யா அல்லாஹ், இந்த இப்ராஹிம் நபிக்கும் அந்த இப்ராஹிம் நபியுடைய குடும்பத்தினருக்கும் நீ எப்படி ஸலவாத் சொன்னாயோ அதே போன்று இந்த முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் ஸலவாத் சொல்வாயாக. அதே போன்று இந்த இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் எப்படி நீ பரக்கத் செய்தாயோ அதே போன்று இந்த முகமது நபிக்கும் பரக்கத் செய்வாயாக என்று நாங்கள் இந்த ஸலவாத் இப்ராஹிமியா என்ற ஸலவாத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சம்பந்தப்படுத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் என்றால், இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியம் பெற்ற ஒரு நபியாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். அவரது குடும்பத்தினரும் அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை பார்த்து, நபி இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, நபியே உங்களை நாங்கள் இந்த முழு மனித சமூகத்திற்கும் உங்களை தலைவராக ஆக்குகின்றேன் என்று கூறிய போது அவர்கள் கால ஒமின் சுர்ரியதி, யா அல்லாஹ் எனது குடும்பத்திலையும் அந்த பாக்கியத்தை ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்விடம் கேட்டார்கள். அந்த துஆவின் பரக்கத்தினால் தான் எங்களுடைய அந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர் தான் எங்களுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். அதே போன்று இன்னொரு இடத்திலே ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் என்று அந்த துஆவிலே கேட்டிருக்கின்றார்கள். அந்த நபிதான் எங்களுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த வகையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையை சேர்ந்தவர் தான் இந்த முகமது நபி என்று இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேடமாக அந்த இப்ராஹிம் நபிக்கு செய்த அந்த பரக்கத்தை இந்த முகமது நபிக்கும் செய்வாயாக என்று கேட்குமாறு எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்கள். அந்த அளவு மிகப்பெரிய பாக்கியத்தை பெற்றவர்களாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள் என்றால், அத்தனையும் அவர்களுடைய தியாகம், அவர்களுடைய அந்த அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அவர் எதற்குமே அஞ்சாமல் எதற்கும் பயப்படாமல் அவருடைய உயிருக்கும் அஞ்சாமல் அவர் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை இந்த உலகிலே எடுத்து முன்வைத்தவர். அவர்தான் இந்த உலகத்திலே இஸ்லாம் என்ற அந்த பேருக்கும் சொந்தக்காரர். உங்களுக்கெல்லாம் ஹுவல்லதி சம்மாக்குமுல் முஸ்லிமீன், அவர்தான் உங்களுக்கு முஸ்லிம் என்ற பெயரை இந்த உலகத்திலே அறிமுகப்படுத்தியவரும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த ஹஜ்ஜி பெருநாளை கொண்டாடுகின்ற நாம் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகத்தை எங்களுடைய மனதிலே நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அவரும் அவருடைய குடும்பத்தினரும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எப்படி பின்பற்றினார்களோ அதே போன்று நாங்கள் முழுமையாக எங்களுடைய வாழ்விலே நடைமுறைப்படுத்த அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் முஸ்லிம் என்ற வகையில் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு பல்வேறு கட்டளைகளை வழிகாட்டல்களை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த கட்டளைகள் கூட அதிகமானவைகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த கட்டளைகளை சார்ந்தவையாகவே இருக்கின்றன. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், நாங்கள் எல்லோரும் முஸ்லிம்களாக இருக்கின்ற ஆண்கள் எல்லோரும் ஹத்னா செய்கின்றோம் என்றால், உலகிலே முதலாக ஹத்னா செய்யப்பட்டவர்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்.
அதே போன்று நாங்கள் நகம் வெட்டுகின்றோம் என்றால் அந்த நகம் வெட்டுகின்ற அந்த நல்ல பழக்கத்தை, அந்த சுன்னாவை அறிமுகப்படுத்தியதும் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்படி அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மனிதன் சிறந்த முஸ்லிமாக இந்த உலகில் வாழ்வதற்கான சகல வழிகாட்டுதல்களையும் எங்களுக்கு வழங்கியிருக்கின்றார்கள். அதிலே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை சார்ந்தவர்களை தன்னுடைய தந்தையோடு எவ்வளவு நாகரிகமாக இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்து வைத்தார்கள் என்ற விடயத்தை அல்லாஹு தாலா எங்களுக்கு முன்னுதாரணமாக சொல்கின்றான். அந்த வகையிலே நாங்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை நாங்கள் எங்களுடைய உயிருள்ள வரைக்கும் அடுத்தவர்களுக்கு எத்தி வைப்பது எங்கள் மீது கடமையாக இருக்கின்றது. அந்த கடமையை நாங்கள் எல்லோரும் ஹிக்மத்தாக அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி எந்த தியாகத்தை செய்தார்களோ, அந்த ஏகத்துவ பிரச்சாரத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார்களோ, அதனை போன்று நாங்களும் எங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இன்னொரு முன்மாதிரியை சொல்லி இந்த குத்பாவை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் பல இடங்களில் புகழ்ந்து செல்கின்றான். அதிலே ஒன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமூகத்திற்காக, இந்த உம்மத்திற்காக அடிக்கடி பிரார்த்திப்பார்கள். அந்த பிரார்த்தனையை நாங்களும் எங்களுடைய சமூகத்திற்காக, எங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் கேட்பது கடமையாக இருக்கின்றது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட ஒரு துஆதான், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي, யா அல்லாஹ் என்னையும் எனது சந்ததியினரையும் தொழுகையை நிலைநிறுத்துபவர்களாக ஆக்கி விடுவாயாக என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடிக்கடி கேட்பார்கள். அதே போன்று நாங்களும் தொழ வேண்டும், எங்களுடைய குடும்பத்தினரையும் தொழுவதற்கு கட்டளையிட வேண்டும், அவர்களையும் பழக்க வேண்டும். அதே போன்று இந்த துஆவையும் நாங்கள் அடிக்கடி ஓத வேண்டும். இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்த ஒரு துஆ, ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي. அதே போன்று அடுத்த வசனத்திலே இன்னொரு தொடர்ச்சியாக துஆ கேட்டார்கள், ரப்பனா ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். யா அல்லாஹ் எனது பாவங்களை மன்னிப்பாயாக, எனது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, இந்த முஸ்லிம்கள் மூமீன்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. குறிப்பாக மறுமை நாளிலே அனைவரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலே எனக்கும் என்னுடைய பெற்றோருக்கும் இந்த மூமின்களுக்கும் பாவங்களை மன்னித்து அருள் பாலிப்பாயாக என்று அந்த துஆவையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் உணர்வு பூர்வமாக படித்தோம் என்றால் எங்களுக்கு பல அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றது. அந்த முன்மாதிரிகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயற்படுத்த வேண்டும். அதனை முழுமையாக ஒரு தியாகத்தோடு இஸ்லாத்திற்காக, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்காக, அதற்கு தடையாக எது வந்தாலும் அதனை முழுமையாக பொருட்படுத்தாமல் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்படுகின்ற அந்த வஜ்ஜஹ்து வஜ்ஹியல் இல்லதி என்ற அந்த வசனமும், இன்ன ஸலாத்தி வ நுஸுகி, என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பான், என்னுடைய அறுத்து பலியிடுதல், எனது வாழ்க்கை, எனது மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு என்ற அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டி தந்த அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்வோடு ஒப்பந்தம் செய்கின்றோம். அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த வகையில் அல்லாஹு தாலா அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்ட மிகச்சிறந்த நெல்லடியார்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஅதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வஷ்குரூஹு யஸிதுக்கும் வலதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலம் மா தஸ்னஊன்.